வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆணையும் இல்லைன்னா ஒரு பெண்ணையும் வச்சக்கண்ணு எடுக்காம ரொம்ப ரசிச்சு பார்த்தாலே அவ்வளவுதான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகங்கிற கட்டளைய நாம மீறிட்டோம். ஆதியாகமத்துல ஏவாளும் அந்த மரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. பார்க்கிறது கூட அது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. பார்த்தாங்க, ரசிச்சாங்க. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டாங்க. அவ்வளவுதான். தேவனுடைய கட்டளைய மீறிட்டாங்க. தாவீது ராஜா யுத்தத்திற்கு புறப்படும் காலத்துல யுத்தத்திற்கு போகாம அவருடைய வீட்டுக்கு மேல சும்மா நடந்துட்டு இருக்காரு. அப்போ பாக்குறதுக்கு அழகான ஒரு ஸ்திரீய பாக்குறாரு, பாவம் செஞ்சுறாரு. இப்படி பாக்குறதுனாலயே நம்முடைய கண்களால பாவம் செஞ்சிடலாம். மத்தவங்க மேல மயங்கி அடுத்தவங்க வீட்டு வாசலை எட்டி பார்த்து அவங்க நினைப்பாவே இருக்கிறது ஒரு தோஷமும் அக்கிரமமா இருக்குது. இதிலிருந்து தப்பிக்க யோபு அவருடைய கண்களோட உடன்படிக்கை பண்ணிறாரு. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல நாம நியாயப்பிரமாணத்தின்படி இல்லாம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதால பாவம் நம்மள மேற்கொள்ளாது. அதனால அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி நம்முடைய பழைய பாவ மனுஷனையும் பாவ பழக்கங்களையும் விட்டுட்டு பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொண்டு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வர்றதால நேரத்தை சும்மா வேஸ்ட் பண்ணாம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆழக்கடவது. ஆமேன்.